இன்னைக்கு மட்டன் கீமா போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பொருள் வந்து பாருங்கள், மட்டன் வந்து நல்லா எலும்பு இல்லாமல் போன் மட்டன் வந்து வாங்கி எடுத்திருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். சுத்தமாக மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து மிக்சி கப்பில் அப்படியே போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுப்போம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லவங்கம் ஒரு 4. பட்டை வந்து அப்படியே குட்டியாக உடச்சி போட்டுப்போம். வெங்காயம் சீரகம் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. இதை வந்து அப்படியே நைஸாக கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு என்ன மேலே மசாலா போடுறோம், எப்படி போண்டா செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிடலாங்க. குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிட்டோம்னா பாருங்கள், ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சைஸில் உருண்டை பண்ணிடுவோம். ஃபுல்லாக எல்லாம் அப்படியே உருண்டை பண்ணி வச்சிடலாம். சின்ன குக்கர் தாங்க வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. இதை அப்படியே இது உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், உள்ளே வச்சுட்டேன். இதை மூடி போட்டுவிடுவோம். நாங்கள் ஃபுல்லாக நல்லா ஸ்டீம்டை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். மட்டன் பால்ஸ் எல்லாம் உருண்டையை இப்போ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். மஞ்சத்தூள், மஞ்சள் பொடி அப்படியே லைட்டாக கொஞ்சம். சால்ட் போட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, அப்படியே சும்மா மேலே இருக்கிற பவுடருக்கு மசாலா கரெக்டாக இருக்கிற மாதிரி மேலே பவுடர். பாருங்கள், கடலைப்பருப்புங்க, அந்த மாவு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு மாவு 2 கப்பு எடுத்துருக்காங்க. இதை அப்படியே போட்டு மாற்றிக்கலாம் பாத்திரத்தில். கொஞ்சம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் காரத்துக்காக. இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. தண்ணி விட்டு நல்லா திக்காக அப்படியே போண்டா பதத்தில் கரைச்சி எடுத்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, போண்டா நல்லா தொட்டு விடுற அளவுக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்.
பாருங்கள், மாவு நல்லா கரைச்சிட்டோம். ஒரு உருண்டையாக எடுத்து கொஞ்சம் அப்படியே நல்லா இந்த பவுடரில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஒரு உருண்டையாக மாவில் அப்படியே டிப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு கடாயில் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒன்று அப்படியே இதில் போட்டுடுவோம். நல்லா எண்ணெய் சூடாகிடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது போண்டா. பாருங்கள், நல்லா மட்டன் கீமா போண்டா. நல்லா வெந்துடுது, கலர் வந்துடுது. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, வாங்க, சூப்பராக மட்டன் கீமா போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக நல்லா இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.